வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கே. இன்றைக்கி ஒரு அருமையான காலை உணவு தான் பார்க்க போகிறோம். காலை உணவுக்கும் வச்சுக்கலாம், டின்னருக்கும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து சைடிஷ்லாம் தேவையே இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைண்டா சப்ஸ்கிரைப் பண்ணி மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அவங்க வீடியோவுக்கு போவோம். 1 கப்பு மாவு, கோதுமை மாவு, கொஞ்சோண்டு உப்பும் வெதுவெதுப்பான தண்ணி, ஐஸ்வாமும் கொஞ்சோண்டு உப்பும் போட்டு கலந்துக்கிறங்க. கலந்து பிணைஞ்சிக்கிறங்க. கொஞ்சம் இறுக்கமாக பிணைஞ்சிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உள்ளுக்குள்ளே வந்து கோழி மசாலா வைக்க போகிறோம். புதுசாக செய்கிறவங்க கொஞ்சம் இறுக்கமாக பிணைஞ்சிக்கிறங்க. அப்புறம் பிணைஞ்சி இது வந்து 5 நிமிஷம் இது வந்து ஊறட்டும். நம்ம அதுக்கடையில் போய் கோழி மசாலாவை போய் செஞ்சுட்டு வருவோம். எண்ணெயெல்லாம் தேவையே இல்லை. இல்லை இதுவே சாஃப்டாக தான் இருக்கும். வெதுவெதுப்பான தண்ணியை மட்டும் ஊற்றி பிணைஞ்சிருங்க. அவ்வளோதான். கொஞ்ச நேரம் அது வந்து ரெஸ்ட்டு இருக்கட்டும். நம்ம வாங்க போய் கோழியை போய் மசாலா செய்வோம். எலும்பு இல்லாத சாதா கோழி எடுத்துக்கிறேங்க. அது வந்து ஒரு 300 கிராம் இருக்கும். எனக்கு அளவு தெரியல. சின்ன கோழிக்குள்ளே சதை தான் இது. வந்து இந்த மசாலா பொருள் எல்லாம் நம்மளுக்கு வந்து 5 சப்பாத்திக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே வராது. கரெக்டாக நம்மளுக்கு 5க்கு வரும். அப்புறம் வெங்காயத்தையும் அதே மாதிரியே சுற்றிக்கிறேங்க. உங்களுக்கு இது இல்லைண்டா பரவாயில்ல, நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் வச்சு ஒரு சுற்றிக்கிறேங்க. நம்ம கோழி எப்படி சுற்றுறோம் அதே மாதிரி சுற்றிக்கிறேங்க. நரண்டு அரைச்சிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க மசாலா செய்வோம். இப்போ எண்ணெயை வந்து 2 ஸ்பூன் ஊற்றுங்க. ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகா வச்சுருக்குறோம்ல அதை போடுங்க. அதுவே நீங்கள் பொடிசாக கோழியை வெட்டினீங்கன்னா முதல்ல கோழியை வந்து வதக்கிக்கிறணும். அப்புறம் தான் இன்னொரு கடாயில் வந்து நம்ம வெங்காயத்தை வதக்கி அந்த கோழி வதக்கினதை அதை போட்டு மசாலா செய்யணும். இந்த ரெசிபி வந்து என் ஃப்ரெண்டோட ரெசிபி. அப்புறம் கோழியை நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம். அதை போட்டு நல்லா நச்சு விடுங்க. இது வந்து வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நம்ம மசாலாவே வந்து 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். எல்லா பொருளும் நம்மகிட்ட இருந்தால் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அருமையாக சமைக்கிறீங்க. அது காரணம் வந்து நாங்கள் சமைக்கிற காலத்தில் இப்படி யூடியூப் இதெல்லாம் கிடையாது. புக்கு வாங்கி படித்து பார்த்து தான் நாங்கள் ஒன்று செய்வோம். அக்கம் பக்கத்தில் கேட்டு இப்போ எதை தட்டினாலும் யூடியூப்பில் நம்மளுக்கு வருது. என்ன சமையல் வேணும், என்ன ரெசிபி வேணும் தட்டி பாருங்கள். மொழிகள் ஒரு பிரச்சனையே கிடையாது நம்மளுக்கு. கண்டிப்பாக இப்போ சமைக்க தெரியலன்னு சொல்கிறது வந்து நம்மளுடைய சோம்பேறித்தனம் தான். ராஜா ராணி சீரியலில் வந்து அந்த பொண்ணுக்கு கதாநாயகி பொண்ணுக்கு சமைக்க தெரியலன்னு சொல்லுது. ஆனால் வந்து குக் வித் கோமாளியை பற்றி பேசுது. எனக்கு சிரிப்பாக தான் இருக்குது. அது சீரியல்னு நிரூபிக்கிறாங்க. அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு ஸ்பூனு, கறி மசாலா பவுடர் 1 ஸ்பூனு. கறி மசாலா பவுடர் வந்து நான் லிங்க் கீழே கொடுக்குறேன். அதில் போய் பாருங்கள் எப்படி செய்யலான்ட்டு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன். இந்த கறி மசாலா பவுடர் வந்து நம்ம வந்து இறைச்சி, கோழி, கனவா, இறால், அப்புறம் மரக்கறிகள் உள்ள குருமாக்கள் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது கண்டிப்பாக நீங்கள் அந்த மசாலாவை வந்து செஞ்சு வச்சுக்கிறங்க. ரொம்ப உங்களுக்கு யூஸாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக உப்பு, தண்ணியெலாம் ஊற்றவே கிடையாது. உப்பு போடுங்க. உப்பு போட்டு இன்னும் 1 நிமிஷம் அது கொஞ்சம் நேரம் வேகணும். கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. ஒரு நிமிஷம் மட்டும் மூடுங்க. அப்புறம் அவ்வளோதான். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. அதை எடுத்து தண்ணியெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து கொத்தமல்லி இலையா இல்லைண்டா புதினா இலையா உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை தூவி விட்டு அடுப்பு அடைச்சிருங்க. இப்போ வாங்க சப்பாத்தி செய்வோம். சப்பாத்தி மாவு வந்து நம்மளுக்கு வந்து வெறும் 5 நிமிஷம் தான். மசாலா செய்கிற டயத்துக்கு மட்டும்தான் நம்மளுக்கு ஊறிச்சு. நீங்கள் வந்து புதுசாக செய்கிறவங்க வந்து கொஞ்சம் இறுக்கமாக வச்சுக்கிறோங்க மாவை. இது வந்து 3 உருண்டை வரும். 3 உருண்டையை போடலாம். நம்ம நல்லா தாராளமாக 3 உருண்டை வைக்கலாம். இந்த 200 கிராம் ஆட்டா மாவு வந்து நம்மளுக்கு வந்து 3 உருண்டைக்கு தாராளம் வரும். நான் வந்து கொஞ்சம் சிறுசாக எடுத்ததுனால 3 உருண்டை. அப்புறம் மாவை தூவிக்கிட்டு சப்பாத்தி மாவுலையும் மாவை போட்டுக்கிட்டு நம்ம வந்து தேய்க்க வேண்டியதுதான். நல்லா அகலமாக தேய்ச்சிக்கிறோங்க. அதே நேரத்தில் நம்ம சப்பாத்தி மாதிரி ரொம்ப லைட்டாக தேய்க்கக்கூடாது. கொஞ்சம் தடிப்பமாக தேய்ச்சிக்கிறணும். பூரிக்கெலாம் எப்படி தேய்ப்போம் அப்படி தேய்ச்சிக்கிறணும். அப்போ தான் நம்ம உள்ளுக்குள்ளே வந்து அந்த மசாலா வச்சு மடக்கி தூக்கி போட முடியும். நான் ஏற்கனவே முர்த்தப்பா, பராட்டா ரொட்டி, பராட்டா 8 வகையான பராட்டாலாம் போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிங்க்லாம் கீழே உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க. அப்புறம் இந்த ரொட்டிக்கு வந்து இந்த சப்பாத்திக்கு வந்து நம்ம வந்து 2 ஸ்பூனு கோழி மசாலா வைக்கிறோம். வச்சு மடக்குனா அது கரெக்டாக இருக்கும்.
2லேருந்து நீங்கள் 2.5 வைக்கலாம். எனக்கு வந்து 2 போதும். அதோட இப்படி மடைக்கிற வேண்டியது. தண்ணி எதுவுமே தேவையில்லை, நல்லா ஒட்டிக்கிறோம். அதுக்கு மேலே உங்களுக்கு பயமாக இருந்தால் லைட்டாக தண்ணியை தொட்டு வச்சுக்கிறோங்க. அவ்வளோதான். தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கிட்டு போடுங்க. சப்பாத்திக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் மெதுவாகவே தீய வச்சுக்கிறணும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து சப்பாத்தி வந்து கருவிடும். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற மசாலாலாம் நம்மளுக்கு ஏற்கனவே வெந்தது தான். அதனால் நம்ம வந்து மீடியம்லேயே அடுப்பை வச்சுக்கிட்டால் நம்ம அழகாக கோல்டன் கலரில் எடுத்துடலாம். அப்புறம் எண்ணெயை லைட்டாக தொளிச்சு விட்டு பிரட்டி போடுங்க. நல்லா சத்துவத்தை உள்ளுக்கு விட்டு பிரட்டி போட்டுருங்க. அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது ரெடி ஆயிரும். அப்புறம் ஒன்று ரெடி ஆயிடுச்சு, இன்னொன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுக்கு அதே மாதிரி அகலமாக வச்சு 2 ஸ்பூன் மசாலா வச்சு போடுங்க. போட்டு மடக்கி விடுங்க. நான் ஏற்கனவே முர்த்தப்பா ரெசிபிலாம் போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் போய் பாருங்கள். இதுவும் ஏறக்குறைய முர்த்தப்பா மாதிரியே தான். நம்ம அது வந்து வீசி போடுறோம், இது வந்து சப்பாத்தி மாவில் போடுறோம். அதில் முர்த்தப்பா மசாலா அது வேறு மாதிரி செய்யணும், இது வேறு மாதிரி செய்யணும். டேஸ்ட்டும் வேறு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாங்கள் வந்து கோழி ரொட்டின்னு சொல்லுவோம். நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கிறலாம். அவ்வளோதான். ஒரு தடவை திருப்பி விட்டுட்டிங்களா முடிஞ்சிருச்சு. அப்புறம் கீழே ஒரு கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு திருப்பி விட்டுருங்க. இந்த 3 சப்பாத்தி செய்கிறதுக்கு எனக்கு டைமிங்னு பார்த்தா எனக்கு வந்து வெறும் 15 நிமிஷம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ரெசிபி செய்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக 15 நிமிஷம் ஆச்சு. ஆனால் வேறு வேலை எதுவும் செய்ய முடியாது, நம்ம இதுக்குள்ளே தான் நிற்கணும் 15 நிமிஷமும். இது சின்ன உருண்டை இருந்ததை சின்னதாக உருட்டி நான் வச்சுருக்கிறேன், 1 ஸ்பூன் வச்சு. இது வந்து ஈவினிங்க்கு நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. 3வது ரொட்டியும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சின்னதை போட்டுட்டு இப்போ நம்ம போய் சாப்பிடுவோம். இந்த மாதிரி புதுசாக யோசனை பண்ணி உங்கள் ஃபேமிலிகளுக்கு நீங்களும் கொடுத்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களையும் அளவுக்கு மாரி புகழ்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காலத்தில் நம்ம பெண் பிள்ளையும் படிக்க வைக்கிறோம், ஆண் பிள்ளையும் படிக்க வைக்கிறோம். ஆண் பிள்ளை சமைக்க தெரியலேண்டா சமைக்க தெரியலையே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் பெண்கள் சமைக்க தெரியலேண்டா மாமியார் வீட்டுக்கு போகிற பெண்கள் வந்து கண்டிப்பாக சமைக்கணும், சமைச்சு பழனம். இல்லைன்னா அந்த சந்தியா மாதிரி ஒரு பிரச்சனை கேள்விக்குறியாக தான் இருக்கும். படிக்க போனால் சமைக்கக்கூடாதுன்னு இல்லை, ஆணும் சமைக்கணும் பெண்ணும் சமைக்கணும். இதுதான் என்னோடய இது. ஆணும் வீட்டை சுத்தம் பண்ணணும், பெண்களும் வீட்டை சுத்தம் பண்ணணும். தாய்மார்களுக்குள்ள ஒரே வேலை அப்படின்னா நம்ம வந்து 2 குழந்தைகளையுமே ஒரே மாதிரியே நம்ம கற்றுக் கொடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சு பழக்குங்க. உங்கள் பிள்ளைகள் வந்து நல்லா நிம்மதியாக அவங்கவுங்க மாமியார் வீட்டில் போய் குடுத்தனம் நடத்துவாங்க. அப்புறம் இந்த மாதிரி வெட்டி சாப்பிடுங்க. இதுக்கு சைடிஷ்லாம் தேவையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Hi guys, thank you for watching JJ Mas Kitchen. Bye, see you soon.